தாமிரபரணி நதியானது தமிழகத்திலுடைய வற்றாத ஜீவநதிகளில் ஒன்றாக உள்ளது. 5 மாவட்ட மக்கள், அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட 5 மாவட்ட மக்களின் குடிநீருக்கு ஆதாரமாகவும் விளங்கி வருகிறது. சுமார் 83,000 ஹெக்டேர் பரப்பளவில் விளைநிலங்கள் விவசாயிகள் பயன்படுத்துவதற்கான அந்த குடிநீர் நீரும் இந்த தாமிரபரணி நதியை வைத்தே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாகவே தாமிரபரணி நதி தொடர்ந்து பொலிவிழந்து வருகிறது. ஏற்கனவே பல்வேறு பகுதிகளில் கழிவுநீர் கலப்பது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் மாநகராட்சி பகுதிகளில் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் நேரடியாகவே குடியிருப்புகளில் உள்ள சாக்கடை நீர் தாமிரபரணி ஆற்றில் கலந்து வருகிறது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையுடைய நீதியரசர்கள் நேரடியாகவே ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு திட்டங்களை வகுத்து தாமிரபரணி நதியை பாதுகாக்க உத்தரவுகள்லாம் பிறப்பித்திருந்தார்கள். இந்த சூழலில் தற்போதும் மீண்டும் அந்த நெல்லை சந்திப்பு, மீனாட்சிபுரம், சிந்துபுந்துரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழிவுநீரானது நேரடியாக தாமிரபரணி ஆற்றில் கலந்து வருகிறது. அதனை தடுக்க மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தாலும் மக்கள் தரப்பில் பல்வேறு கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. நம்மோடு இந்த தாமிரபரணி நதி குறித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிராஜுதீன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். என்ன மாதிரியான கோரிக்கை வைக்கிறீங்க அரசுக்கு? என்ன மாதிரியான திட்டங்கள் செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? சார், அதாவது நீரின்றி அமையாது உலகு அப்படின்றத எடுத்துரைக்கும் விதமாக இந்த தாமிரபரணி இல்லாத நெல்லை அப்படின்றத யோசித்து கூட பார்க்க முடியாது. இந்த தாமிரபரணி இல்லை அப்படின்னா மக்களினுடைய நிலை என்ன ஆகும் அப்படின்னு நம்ம எல்லாருமே இந்த வெள்ளம் ஏற்பட்ட காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே உணர்ந்து பார்த்தோம். மாநகராட்சி நிர்வாகிகள் 15க்கு உட்பட்ட இடங்களில் தான் சாக்கடை கலக்குதுன்ற ஒரு தகவலை தெரிவித்தாலும் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் சாக்கடை கலக்கிறத எங்களால் காட்ட முடியும். மாநகராட்சி அதிகாரிகள் ஒத்துழைத்தார்கள் அப்படின்னா நாங்கள் நேரடியாகவே கூட்டு போய் அவங்கள காட்டுறோம். என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸை செய்கிறோன்றதை சொல்கிறாங்களே தவிர்த்து அந்த ஸ்கீம்ஸை செயல்படுத்துறதுல அவங்க ரொம்பவே சுணக்கம் காட்டுறாங்க. இப்போ சிஎம் வந்திருக்கும் போது கூட தாமிரபரணியில் இருக்கக்கூடிய கழிவு நீர்களை சுத்திகரித்து சிப்காட்டுக்கு கொடுப்போன்ற ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க. இந்த அறிவிப்பை நாங்கள் அறிவிப்பாக மட்டும்தான் பார்க்குறோம். ஏன்னா மக்கள் யாருமே கொண்டாடக்கூடிய நிலையில் அதில் எடுத்துக்கல. ஏன்னா அவங்க இதற்கு மேற்பட்ட அதிக அறிவிப்புகளை கொடுத்துருந்தாலும் கூட எந்த ஒரு அறிவிப்புமே செயல்படுத்தலை. இப்போ தாமிரபரணி ஆற்றுல கழிவுநீர் தடுக்காத வண்ணம் அந்த பாதாள சாக்கடை திட்டம் பகுதி 2 phase 2 நாங்கள் செயல்படுத்திட்டு இருக்கோம். இன்னும் ஓரிரு மாதங்களில் முடிச்சிருவோன்னு சொல்லி போன வருட முடிவில் இருந்தே அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் அந்த வேலை பணிகள் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த phase 2 எப்படி போடுறாங்க அப்படின்னா தற்போதைய சூழ்நிலைக்கு எந்த அளவுக்கு கழிவுநீரை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு ஏற்பாடுகளை மட்டும்தான் செய்கிறாங்களே தவிர்த்து எதிர்காலத்துக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க இது பண்ண மாட்டாங்க. இந்த கழிவுநீர் கலக்கக்கூடிய பகுதிகள் அதிகாரிகளுக்கு தெரிந்தாலும் கூட அவங்க அந்த இடத்த நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு இடத்த தான் சரி பண்ணுறாங்களே தவிர்த்து அது எங்கே உருவாகுது, யார் மூலமாக உருவாகுது, அதை முழுமையாக தவிர்க்கிறதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு. இப்போ ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட்லலாம் தாமிரபரணி ஆற்றுல வெள்ளம் ஏற்பட்டப்போ அந்த பஸ் ஸ்டாண்டே மூழ்கிச்சு. அப்போ அதற்கு அமைச்சர் KN நேரு அவர்கள் உடனடியாக நாங்கள் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுறோம் அப்படின்னு ஒரு பேட்டியை ஒரு எமோஷனலாக சொல்லியிருந்தாங்க. வியாபாரிகள் எல்லாத்தையுமே அவங்க ஒத்துழைப்பு தராட்டினாலும் நாங்கள் இடிப்போம்னாங்க. இப்போ போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவும் சாக்கடை கழிவுகளும் பிளாஸ்டிக் குப்பைகளும் தான் அங்கே தேங்கியிருக்கும். ஸோ இது எல்லாமே அதிகாரிகள் உடனடியாக போர்க்கால நடவடிக்கைகள் எடுக்கணுன்றதை கேட்டுக்கிறோம்.